ஐயா, நீங்க உங்க நண்பர்களுக்குள்ள ஒரு தடவ ஒரு டிஸ்கஷன் வந்திருக்கு. சாமி கிட்ட வர பக்தர்கள் குறைஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அப்போ நீங்க சாமி கிட்ட வரீங்க. அது வெரிஃபை பண்ற மாரி வர்றீங்க. அப்போ சாமி நடந்த சம்பவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நாங்கள் சுவாமிகிட்ட போயிட்டு வந்து ஒரு 10 நாள் இருக்கும். அப்போ சுவாமி எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க, ஒவ்வொரு மாதமும் ஒரு 3 நாள் ஒரு தனிமையான இடத்துல வந்து எங்களை வந்து சேர்ந்து பேச சொல்லுவார். இந்த பிச்சைக்காரனை பற்றி பேசுங்க. அண்ட் யூ கேன் ஃபீல் தி பிகஸ்ட் பிரசன்ஸ். நீங்கள் பேசும்போது இந்த பிச்சைக்காரனுடைய பிரசன்ஸ் அங்கே இருக்கும். அதனால் எங்கேயாவது ஒரு தனிமையான இடத்துல உட்காந்து ஒரு 3 நாள் இந்த பிச்சைக்காரனை பற்றி பேசுங்க அப்படின்னாரு. நாங்கள் அப்படி ஒரு நாள் ஒரு தடவை சிவகாசியில் உட்காந்து ஒரு இடத்துல ஒரு தனிமையான இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு யாரோ ஒரு டிவோட்டி சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது, இப்போல்லாம் சாமிகிட்ட மிஞ்சி மாதிரி அதிக பேர் வர்றதில்லை, ரொம்ப குறைஞ்சிட்டாங்கங்கிற மாதிரி ஒரு கேள்விப்பட்டதை வந்து ஒரு நண்பர் சொன்னார். எங்களுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. என்ன சாமிகிட்ட இப்பேற்பட்ட ஒரு மாஸ்டர்கிட்ட பக்தர்கள் வர்றது குறைஞ்சி போச்சுன்னா கொஞ்சம் கவலையாக இருக்கே. ஒன்று செய்வோம், நம்மெல்லாம் போவோம், போய் சாமியோட கொஞ்ச நாள் இருந்துட்டு வருவோமே அப்படின்னு முடிவெடுத்தோம். புறப்படலாம் சொல்லிட்டு உடனே புறப்பட்டோம். எந்த முன்னேற்பாடும் கிடையாது. வீடுகளுக்கு மட்டும் அங்கங்கே ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு நாங்கள் உடனே காரில் ஏறி புறப்பட்டோம். சாமிகிட்ட அப்போ தான் ஒரு 10 நாளைக்கு தான் போயிருக்கோம். திருப்பி வந்தாச்சு. சுவாமி ஏற்கனவே சொல்லியிருந்தார், எப்பெல்லாம் நீங்கள் வரணும்னு தோணுதோ அப்போல்லாம் அந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு தந்தி கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை வந்து நாங்கள் புறப்படுறதுக்கு வந்து ஒரு நண்பர் வந்து இந்த தந்தி கொடுத்துட்டு வர்றதுங்கிற சமாச்சாரத்தை மற்ற நண்பர்கள்ட்ட பேசும்போது, நம்ம ஒரு தந்திலாம் கொடுத்துருவோமான்னு சொல்லி பேசும்போது, ஒரு நண்பர் மட்டும், அப்பா வீட்டுக்கு போகிறதுக்கு தந்தி என்னத்துக்குயா, நம்ம வாட்டில் போக வேண்டியதானே அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் லாஜிக்காக தெரிஞ்சது. ஆமாம், சரிதான், நம்ம அப்பா வீட்டுக்கு போகிறதுக்கு எதுக்கு தந்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அங்கே போயிட்டு நான் சொன்னபடி நீ கேட்கல, நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா என்னையா பண்ணுறது? போயிட்டு வாங்கன்னா வந்துட வேண்டியதான். இதில் இருக்குது, சாமி சொன்னாங்கன்னா போயிடணும், அதில் என்ன இருக்குது? நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் போயிட்டு வாங்க ராஜான்னு சொன்னால் சுவாமி ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு வாங்க ராஜான்னு சொல்லிட்டு வந்துடுவோன்னு சொல்லி கேலியாக பேசியிருந்தோம். பேசிட்டு நேராக வண்டியில் எல்லாத்துக்கும் தைரியம் வந்துடுச்சு. காரை எடுத்துகிட்டு போனோம். காரை எடுத்துகிட்டு போனால் நைட் டைம், அது காலையில் ஒரு 5:30க்கெலாம் போய் சேர்ந்துட்டோம். 5:30 மணிக்கெலாம் போய் சேர்ந்து கதவை தட்டுறோம். சுவாமி உள்ளேருந்து வெளியே வர்றாங்க. வெளியே வந்து எங்களையே பார்த்துட்ருக்காங்க. அவருக்கு ஒரே ஆச்சரியம், ஒரு வேப்பு கலந்த ஒரு பார்வையோடு எங்களை பார்த்துட்ருக்காரு. ஆனால் பெரியமாக பார்த்துட்ருக்காரு. அப்புறம் மெதுவாக கேட்குறாரு, எஸ்ஜி, நீங்கள் எப்போ வந்தாலும் இந்த பிச்சைக்காரருக்கு ஒரு தந்தி கொடுத்துட்டு வர சொன்னோன்னே, எனக்கு ஏன் தந்தியே வரலையே எனக்கு அப்படின்னு கேட்டார். உடனே முருகேசன் வந்து என்னையை சுட்டி காட்டி, சாமி நான் சொன்னேன் சாமி, இவன் தான் வந்து அப்பா வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து தந்தி எதுக்கையா கொடுக்கணும்னு சொல்லி சொன்னான் சாமி, அதனால தான் தந்தி கொடுக்கல அப்படின்னு. ஒன்று சாமி சிரித்தாங்க, அப்படி சிரித்தாங்க. சிரிச்சுட்டு என் கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னாங்க, இஃப் யூ ஹாவ் தட் சார்ட் ஆஃப் எமோஷன்ஸ் தென் யூ நீட் நாட் கிவ் எனி டெலகிராம், யூ நீட் நாட் இன்ஃபார்ம் டு திஸ் பர்சன். உனக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வு பூர்வமான எண்ணங்கள் இருந்ததுன்னா நீ இந்த மாதிரிலாம் தந்தி கொடுத்து தகவல் கொடுத்து வர வேண்டிய அவசியம் இல்லை, எப்போனாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சி கூப்பிட்டு உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போய் சாமி கூட என்னை உட்கார வச்சுக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் ஏத்தாப்பில் உட்காந்துருந்தாங்க, முருகேசனும் சிவசங்கரம். கொஞ்ச நேரம் அப்படியே போய்ட்டு இருந்தது. என்ன திடீர்னு இப்போ தான் நம்ம பார்த்தோம், இப்போ மறுபடியும் திடீர்னு வந்திருக்கீங்களேன்னு கேட்டாப்புல. இதுக்கிடையில் சாமி எங்களை உள்ளே கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் கேட்டை பூட்டிட்டாரு, பெரிய கதவை பூட்டிட்டாரு. இங்கே வந்து உள்ளே வந்து உட்காந்தாச்சு. உட்காந்ததுக்கப்புறம் சாமிகிட்ட தயக்கமாக முருகேசன் சொல்கிறாரு, சாமி சில நண்பர்கள் சொன்னாங்க, இப்போ சாமி பார்க்குறதுக்கு அதிகமான ஆட்கள் வர்றதே இல்லையா அப்படி சொன்னோன்னே ரொம்ப கவலையாக இருந்தது சாமி, அதனால தான் நாங்கள் புறப்பட்டு வந்தோம்
அப்படின்னு சாமிக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க. சீரியஸ் ஆனது மட்டும் இல்லை, ஒரு மாதிரி கோபம் கூட வந்த மாதிரி தெரிஞ்சது. அவர் கதவை சுட்டி காட்டினார், பெரிய மரக்கதவை. See the door, it is always closed. எப்பயுமே இந்த கதவு மூடித்தான் இருக்கும். எங்கள் அப்பா இந்த பிச்சைக்காரர் யாரை பார்க்கணும்னு நினைக்கிறாரோ அவரை மட்டும்தான் இந்த பிச்சைக்காரர் பார்ப்பாரு தவிர்த்து, இந்த பிச்சைக்காரர் இஸ் நாட் மென்ட் ஃபார் த மாசஸ். பொதுமக்களுக்காக இந்த பிச்சைக்காரன் கிடையாது. அவங்கெல்லாம் வந்து காஞ்சி சங்கராச்சாரியரை பார்க்க போகட்டும், ஜெய கிருஷ்ணமூர்த்தியை பார்க்க போகட்டும், இந்த மாதிரி பிரபலமான சாதுக்களை பார்க்க போகட்டும். ஆனால் இந்த பிச்சைக்காரனுக்கு அப்பா ஸ்பெசிஃபிக்காக வேலை கொடுத்துருக்காரு. The beggar is not meant for the masses. The beggar is only for a handful of people. கொஞ்சம் பேருக்கு தான் இந்த பிச்சைக்காரன். That people also should have the capability to work for my father. The beggar needs only a few people who can do my father's work. இதுதான் அவர் சாமி சொன்ன சரியான வார்த்தை. Beggar needs a few people who can do my father's work. மற்றவங்களாம் வேறு எங்கேயாவது போகட்டும், என் கதவை எப்பயும் மூடித்தான் இருக்க பார்த்துக்கோ. என் கதவை திறந்து வைக்க மாட்டேன் நான். குறிப்பிட்ட சில பேருக்காக மட்டும்தான், அதுவும் அப்பா சூஸ் பண்ணி இந்த பிச்சைக்காரன்ட்டு அனுப்புகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிச்சைக்காரன் கதவை திறப்பான், எல்லாருக்கும் கிடையாது. இது சொன்ன உடனே எங்களுக்கு ஏதோ புரிஞ்ச மாதிரி தெரிஞ்சது. அதோடு சேர்ந்து ஒரு இனம் தெரியாத ஒரு சந்தோஷம் இருந்தது. ஸோ அந்த பட்டியலில் நாங்களும் இருக்கோம்ல, எங்களையும் சுவாமி ஏற்றுக்கிட்டாரேங்கிற ஒரு சந்தோஷமும் மனசில் பரவிச்சு. அதுக்கப்புறம் 3 நாள் சுவாமி எங்களோட மட்டும்தான் இருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 4வது நாள் அங்கே புறப்பட்டு வந்துட்டோம். இதான் அன்றைக்கி நடந்தது.